கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தெய்வன் எபிசோட் 1862 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 66:13 உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஐயோ, என்னை தேற்ற யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்கிற மகனே, மகளே, நீங்கள் ஆண்டவரால் தேற்றப்படுவீர்கள். யார் கைவிட்டாலும் சரி, தேற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். மனிதர்கள் உங்களை தேற்றினால் அது கொஞ்ச காலம்தான். பணம் உங்களை தேற்றினால் கொஞ்ச காலம், பலம் உறவுகள் உங்களை தேற்றினால் கொஞ்ச காலம். ஆனால் கர்த்தர் தேற்றினாரானால் நீங்கள் ஆயுட்காலமெல்லாம் கர்த்தரால் தேற்றப்படுவீர்கள். தாய் தேற்றுவது கூட கொஞ்ச காலம்தான், ஆனால் கர்த்தரோ தாயினும் மேலானவர். நீ தேற்றப்பட போகிறாய். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணும் மகனே, மகளே, நீ தேற்றப்படுவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு யார் யார் தேற்றப்படுவதற்கு ஆள் இல்லாமல், தேற்றுவதற்கு ஆள் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீங்கள் தேற்றுங்கப்பா. சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இயேசு கிறிஸ்து உன்னை தேற்றுவார். கவலைப்படாதே. இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி வரப்போகிறது, சந்தோஷம் வரப்போகிறது. நீங்கள் கர்த்தரால் தேற்றப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.